முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மற்றும் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆகியோரின் புகழ்பாடிய திமுக எம்பி ராசாவை திமுக கொத்தடிமை என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை விமர்சித்துள்ளார். இந்த கொத்தடிமையுடைய கூட்டம் ரொம்ப அதிகமாகி போச்சு. 80 வயசு ஆச்சு, 82 வயசு ஆச்சு. அரசியல் இருக்க வேண்டிய ஒரு மூத்த தலைவரா இருக்கக்கூடியவர்கள். ஒருத்தர் கோயம்புத்தூர்ல சொல்றாரு உற்சவர் மூலவர். அதாவது ஸ்டாலின் ஐயா மூலவராமா. இவர் உற்சவர்னு என்ன அர்த்தம்? ஸ்டாலின் ஐயா ரூம்ல போட்டு அடைச்சு வச்சுட்டு 2024 கழட்டி விட்டுட்டு அடுத்து உதயநிதி வாழ்க நாமம் போட்டு அப்படியே கூட ஒட்டிக்கிட்டா நம்ம வளர்ந்துடலாம் அப்படின்னு ஒரு குரூப் கிளம்பி இருக்கு. அதனால இது எல்லாமே தமிழகத்துல எப்படி இருக்குனாங்கன்னா, இந்த கொத்தடிமைகள் இன்னைக்கு ஜால்ரா கோஷ்டிகளாக மாறி இருக்கிறாங்க. எம்ஜிஆரை பார்த்தோம். அண்ணா எம்ஜிஆர் அவர்கள் தனித்தன்மை என்னன்னா, புரட்சி தலைவர் அவர் கீழிருந்து கடினமா உழைச்சு சினிமா துறையில கால் பதிச்சு ஒரு தனித்தன்மையாக விளங்கி மக்களுடைய அன்புக்கெல்லாம் கட்டுப்பட்டு அரசியலுக்கு இவங்க எம்ஜிஆரை பாக்குற மாதிரி இருக்குன்னா, எம்ஜிஆர் ஐயா அவர்களை எவ்வளவு கேவலமா அவங்க பேசியிருப்பாங்க அரசியல் இருக்க போது. அதன் பிறகு தனிப்பெரும் தலைவராக உருவாக்கி மக்களுடைய மனதை வென்றவர். இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய சாதனை என்ன? கோபாலபுரத்துல பிறந்து ஏதோ ஒரு ஃபேமிலி கோட்டால ஒரு காலேஜ்ல படிச்சு, அதன் பிறகு ஃபேமிலி கோட்டால சினிமால் நடிக்க போய், அதன் பிறகு ஃபேமிலி கோட்டால் ரெட் ஜெயின் மூவி ஆரம்பிச்சு, அதன் பிறகு ஃபேமிலி கோட்டால ஒரு சீட்ல ஜெயிச்சு, அதன் பிறகு ஃபேமிலி கோட்டால மந்திரி ஆகி. சோ ஏதாச்சும் 1% கம்பேரிசன் இருக்கானே? 1% கூட கம்பேரிசன் இல்லை. அதனால நீங்க எம்ஜிஆர் ஐயாவை போஸ்டர்ல பார்த்து ரசிச்ச மாதிரி உதயநிதி ஸ்டாலின் அவங்களும் அந்த கொத்தடிமைகள் கூட்டம் ரசிச்சுக்கிட்டு. மற்றபடி எந்த அளவுக்கு தமிழகத்துல கொத்தடிமைகள் கூட்டத்தினுடைய ஜால்ரா அதிகமாக இருக்கிறது என்பதற்கு கடந்த 2 நாட்களாக உற்சவர் மூலவர் எம்ஜிஆர் ஐயாவையும் உதயநிதி ஸ்டாலின் அவங்க கம்பேரிசன்லாம் இன்னைக்கு எங்கேயோ தாண்டி போயிட்டு இருக்கு. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.